வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ரெங்கநாதன். தலைப்புச் செய்திகள். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறையில் இந்தியா விரைவான வளர்ச்சியை அடைந்திருப்பதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். நீட் தேர்வு வினாத்தாள் வெளியான விவகாரம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்துள்ள சிபிஐ விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளது. முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் தலைமையிலான தாவேகா அரசு தமிழக சட்டப்பேரவையில் இன்று நம்பிக்கை வாக்கெடுப்பு கோருகிறது. தமிழகத்தின் தென் மாவட்டங்கள் உட்பட பல்வேறு மாவட்டங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணி 82 ரன் வித்தியாசத்தில் ஹைதராபாத் அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறையில் இந்தியா விரைவான வளர்ச்சியை அடைந்திருப்பதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இந்திய தொழில் கூட்டமைப்பின் மாநாட்டில் நேற்று உரையாற்றிய அவர் எரிசக்தி துறையில் நாடு அடைந்துள்ள பல்வேறு முன்னேற்றங்களை எடுத்துரைத்தார். தற்போதைய உலகளாவிய ஸ்திரமற்ற சூழலிலும் எரிசக்தி துறையில் இந்தியா தொடர்ந்து வலுவான நிலையில் உள்ளதாக அவர் குறிப்பிட்டார். நாட்டில் மாற்று எரிபொருள் சார்ந்த எரிசக்தி திறன் 81 ஜிகாவாட் என்ற அளவிலிருந்து 288 ஜிகாவாட்டாக அதிகரித்துள்ளதாகவும் இது 280% வளர்ச்சி என்றும் அவர் தெரிவித்தார். நாடு முழுவதும் மின்சாரத்தின் தேவை மிக அதிக அளவை எட்டிய போதிலும் எவ்வித தடையுமின்றி மின் விநியோகம் செய்யப்பட்டதாகவும் திரு பிரகலாத் ஜோஷி கூறினார். நீட் தேர்வு வினாத்தாள் வெளியான விவகாரம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்துள்ள சிபிஐ விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளது. கடந்த 3ஆம் தேதி நடைபெற்ற நீட் தேர்வு வினாத்தாள் ராஜஸ்தானில் வெளியானதாக எழுந்த சர்ச்சையை தொடர்ந்து அந்த தேர்வை ரத்து செய்து தேசிய தேர்வு முகமை நேற்று அறிவித்தது. மேலும் இந்த விவகாரம் தொடர்பாக மத்திய புலனாய்வு அமைப்பான சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடப்பட்ட நிலையில் சிபிஐ அதிகாரிகள் தீவிர விசாரணையை மேற்கொண்டுள்ளனர். இந்நிலையில் இதில் தொடர்புடைய முக்கிய நபரான ஜெய்ப்பூரைச் சேர்ந்த மணீஷ் என்பவரை ராஜஸ்தான் சிறப்பு காவல் படையினர் கைது செய்துள்ளனர். இதுவரை 15 பேரை கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் மணீஷை காவலில் எடுத்து விசாரணை நடத்த சிபிஐ திட்டமிட்டுள்ளது. முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் தலைமையிலான தாவேகா அரசு தமிழக சட்டப்பேரவையில் இன்று நம்பிக்கை வாக்கெடுப்பு கோருகிறது. நடந்து முடிந்த தேர்தலில் தாவேகா 108 இடங்களில் வெற்றி பெற்றது. காங்கிரஸ், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் ஆகிய கட்சிகளின் உறுப்பினர்கள் ஆதரவுடன் தாவேகா ஆட்சி அமைத்தது. இன்றைக்குள் சட்டப்பேரவையில் திரு ஜோசப் விஜய் தலைமையிலான அரசு பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும் என்று ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் உத்தரவிட்டிருந்தார். இதனையடுத்து இன்று நம்பிக்கை வாக்கு கோரும் தீர்மானத்தை முதலமைச்சர் பேரவையில் முன்மொழிவார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தாவேகாவுக்கு 120 உறுப்பினர்களின் ஆதரவு இருந்த நிலையில் திருப்பத்தூர் தொகுதியில் 1 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற அக்கட்சியின் உறுப்பினர் திரு சீனிவாச சேதுபதி இன்றைய நம்பிக்கை வாக்கெடுப்பில் கலந்து கொள்ள சென்னை உயர்நீதிமன்றம் தடை விதித்துள்ளது. இந்த தடையை எதிர்த்து திரு சீனிவாச சேதுபதி உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்துள்ளார். தற்போது தாவேகா அரசுக்கு 119 உறுப்பினர்களின் ஆதரவு உள்ளது. இந்நிலையில் முன்னாள் அமைச்சர்கள் திரு எஸ்.பி. வேலுமணி, திரு சி.வி. சண்முகம் உள்ளிட்ட அஇஅதிமுகவின் ஒரு பிரிவினர் தாவேகா அரசுக்கு ஆதரவு தெரிவித்துள்ளனர். முன்னாள் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் உள்ளிட்ட எதிர்க்கட்சித் தலைவர்களை முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் சந்தித்திருப்பது அரசியல் நாகரிகத்தை வெளிப்படுத்துவதாக உள்ளது என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திரு தொல் திருமாவளவன் கூறியுள்ளார். சென்னையில் நேற்று தம்மை முதலமைச்சர் சந்தித்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இதனை தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா தலைமையிலான இந்திய நாடாளுமன்ற உயர்நிலைக் குழுவினர் இன்று பூட்டான் செல்கின்றனர். மாநிலங்களவை மற்றும் மக்களவை உறுப்பினர்கள், அதிகாரிகள் உள்ளிட்ட 51 பேர் கொண்ட இந்த குழுவினர் இந்தியா பூட்டான் இடையேயான நல்லுறவை மேலும் வலுப்படுத்தும் வகையில் அந்நாட்டிற்கு செல்ல உள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இக்குழுவினர் தங்கள் பயணத்தின்போது பூட்டான் மன்னர் மற்றும் பிரதமரை சந்தித்து பேசவுள்ளதாக அந்த அமைச்சகம் கூறியுள்ளது. நீலகிரி மாவட்டம் உதகையில் இந்த ஆண்டு மலர் கண்காட்சியை 5 நாட்கள் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த கண்காட்சி நாளை தொடங்கவுள்ள நிலையில் பல்வேறு வண்ண ரோஜா மலர்களால் விதவிதமான வடிவங்கள் அமைக்கப்பட்டிருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். கோடை சீசனான மே மாதத்தில் உதகைக்கு வரும் சுற்றுலாப் பயணிகளை மகிழ்விக்க ஆண்டுதோறும் காய்கறி கண்காட்சி, வாசனை திரவிய கண்காட்சி, ரோஜா கண்காட்சி, மலர் கண்காட்சி, பழக்கண்காட்சி மற்றும் மலைப்பயிர்கள் கண்காட்சி நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது. அதன்படி நாளை உதகை ரோஜா பூங்காவில் 21வது மலர் கண்காட்சி துவங்குகிறது. சுற்றுலாப் பயணிகள் கண்டு ரசிக்க பூங்கா முழுவதும் பல வண்ணங்களில் ரோஜா மலர்கள் பூத்துக் குலுங்குகின்றன. இதை தவிர ரோஜா மலர்களை கொண்டு ராட்சத அன்னப்பறவைகள் உட்பட பல்வேறு அலங்காரங்கள் அமைக்கப்பட்டு வருகிறது. கடந்த ஆண்டு 3 நாட்கள் நடைபெற்ற ரோஜா கண்காட்சியை 30,000 சுற்றுலா பயணிகள் கண்டு களித்த நிலையில் இந்த ஆண்டு 5 நாட்கள் விமர்சையாக நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. உதகையிலிருந்து சரவணன்.
திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் பேரிஜம் ஏரி பகுதியில் காட்டு யானைகள் நடமாட்டத்தால் கடந்த 4 நாட்களாக சுற்றுலாப் பயணிகள் செல்ல வனத்துறை தடை விதித்திருந்தது. யானைகள் இடம்பெயர்ந்துள்ளதால் இன்று முதல் பேரிஜம் ஏரிக்கு சுற்றுலாப் பயணிகள் செல்ல அனுமதி வழங்கப்பட்டிருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மலைகளின் இளவரசி என்று அழைக்கப்படும் கொடைக்கானல் சர்வதேச சுற்றுலா தலமாகும். பல்வேறு சுற்றுலா தலங்கள் சுற்றுலா பயணிகளை கவரும் விதமாக அமைந்துள்ளது. வனத்துறையினரின் அனுமதி பெற்று செல்லக்கூடிய பேரிஜம் ஏரியில் கடந்த 4 நாட்களாக யானைகள் நடமாட்டம் இருந்ததால் சுற்றுலா பயணிகள் செல்ல வனத்துறை தடை விதித்திருந்தது. தற்பொழுது காட்டு யானைகள் இடம்பெயர்ந்து காட்டிற்குள் சென்றதால் இன்று முதல் சுற்றுலா பயணிகள் பேரிஜம் ஏரி பகுதிக்கு அனுமதிக்கப்படுவார்கள் என வனத்துறையினர் அறிவித்துள்ளனர். கொடைக்கானலிலிருந்து ராஜசேகரன், சுப்பிரமணிய பாரதி. தென்மேற்கு வங்கக்கடலில் இலங்கைக்கு அருகே நீடித்து வரும் காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், தென் தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் இடியுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக அந்த மையம் கூறியுள்ளது. தமிழகத்தை பொறுத்தவரை அடுத்த 4 நாட்களுக்கு இயல்பான வெப்பநிலையே தொடரும் என்றும், சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், ஒரு சில இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே மேற்கு தொடர்ச்சி மலையில் பெய்து வரும் மழை காரணமாக கோவை மாவட்டம் வெள்ளியங்கிரி மலைக்கு சுற்றுலாப் பயணிகள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக வெள்ளியங்கிரி மலையேற்றம் இன்று முதல் தற்காலிகமாக நிறுத்தப்படுவதாக வனத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோவையில் அமைந்துள்ள பூண்டி வெள்ளியங்கிரி மலைக்கு சுவாமி தரிசனம் செய்ய பக்தர்கள் ஆண்டுதோறும் பிப்ரவரி மாதம் முதல் மே மாதம் வரை அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். இந்த நிலையில் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய பகுதிகளில் தற்போது தொடர் மழை பெய்து வருவதால் பக்தர்களின் பாதுகாப்பு கருதி வெள்ளியங்கிரி மலை ஏறுவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. கோயம்புத்தூரிலிருந்து ஹரிஹரன். இருவரிச் செய்திகள். உகாண்டா அதிபர் தேர்தலில் வெற்றி பெற்ற திரு யொவேரி முசேவேனி 7வது முறையாக அதிபர் பதவியை ஏற்றுக்கொண்டார். அமெரிக்காவும் இஸ்ரேலும் தங்கள் நாட்டின் மீது மீண்டும் தாக்குதல்களை தொடர்ந்தால் யுரேனியம் செறிவூட்டும் பணியை தொடங்குவோம் என்று ஈரான் அறிவித்துள்ளது. வங்கிகள் முறைப்படுத்தும் சட்டத்தின் கீழ் மும்பை சர்வோதயா கூட்டுறவு வங்கியின் உரிமத்தை ரிசர்வ் வங்கி ரத்து செய்துள்ளது. தமிழக அரசின் கொறடாவாக திரு சபரிநாதன் நியமிக்கப்பட்டுள்ளார். கோடை விடுமுறை, முகூர்த்த நாட்கள், வார விடுமுறை நாட்களை முன்னிட்டு மாநிலம் முழுவதும் 1700 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று அரசு விரைவு போக்குவரத்துக் கழகம் அறிவித்துள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் மனித விலங்கு மோதல்களை தடுக்கும் நடவடிக்கைகள் தொடர்பான ஆய்வுக் கூட்டம் ஆட்சியர் திருமதி லட்சுமி பவ்யா தண்ணீரு தலைமையில் நடைபெற்றது. திருப்பத்தூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புதன்கிழமை தோறும் நடைபெறும் மக்கள் குறைதீர்வு நாள் கூட்டம் இன்று முதல் வழக்கம்போல் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் 32 பள்ளிகளின் 415 வாகனங்களை வட்டார போக்குவரத்து அலுவலர் உள்ளிட்ட அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். திருவள்ளூர், திருத்தணி, பொன்னேரி ஆகிய வருவாய் கோட்டங்களில் விவசாயிகள் குறைதீர் கூட்டம் நடத்த வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியர் திரு பிரதாப் உத்தரவிட்டுள்ளார். பெரம்பலூர் மாவட்டம் வடக்கலூர் பகுதியில் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழக நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தின் செயல்பாடுகள் குறித்து ஆட்சியர் திருமதி மிருணாளினி ஆய்வு மேற்கொண்டார். திருச்சி ஸ்ரீரங்கம் அருள்மிகு ரங்கநாதர் கோவில் சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்வான நம்பெருமாள் நெல் அளவை கண்டறியும் வைபவம் நேற்று விமரிசையாக நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணி 82 ரன் வித்தியாசத்தில் ஹைதராபாத் அணியை வென்றது. அகமதாபாத்தில் நேற்று நடைபெற்ற இப்போட்டியில் டாஸ் வென்ற ஹைதராபாத் அணி கேட்டுக் கொண்டதன் பேரில் முதலில் விளையாடிய குஜராத் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 168 ரன் எடுத்தது. 169 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய ஹைதராபாத் அணி 14.5 ஓவரில் 86 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. குஜராத் அணியின் தொடக்க ஆட்டக்காரர் சாய் சுதர்ஷன் 61 ரன்னும் வாஷிங்டன் சுந்தர் 50 ரன்னும் எடுத்து அந்த அணியின் வெற்றிக்கு வழிவகுத்தனர். இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் பெங்களூரு அணி கொல்கத்தா அணியை எதிர்கொள்கிறது. ராய்ப்பூரில் இப்போட்டி இரவு மணி 7:30க்கு தொடங்குகிறது. ஐஎஸ்எல் கால்பந்து போட்டியில் மோகன் பகான், இன்டர்காஷி அணிகளுக்கு இடையே கொல்கத்தாவில் நேற்று நடைபெற்ற போட்டி டிராவில் முடிவடைந்தது. இரு அணிகளும் கோல் எதுவும் போடவில்லை. வஉசி துறைமுக ஆணைய கோப்பைக்கான மாநில சீனியர் ஆடவர் ஹாக்கி போட்டியில் தூத்துக்குடி, சென்னை, தஞ்சாவூர், அரியலூர் மாவட்ட அணிகள் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறையில் இந்தியா விரைவான வளர்ச்சியை அடைந்திருப்பதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். நீட் தேர்வு வினாத்தாள் வெளியான விவகாரம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்துள்ள சிபிஐ விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளது. முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் தலைமையிலான தாவேகா அரசு தமிழக சட்டப்பேரவையில் இன்று நம்பிக்கை வாக்கெடுப்பு கோருகிறது. தமிழகத்தின் தென் மாவட்டங்கள் உட்பட பல்வேறு மாவட்டங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணி 82 ரன் வித்தியாசத்தில் ஹைதராபாத் அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.